அதான் இதை விட பெரிய விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்ட, பிரியாணியை மட்டும் ஏன் மறைக்கிற? முத்துவும் மீனாவும் வீட்டோட கடனை கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? அவனுக்கு பசிக்குது, அவன் சாப்பிடுறான். இப்போ கூட இவனுக்கு காசோட அருமை தெரியல. வீட்டுல செஞ்சதையெல்லாம் சாப்பிட மாட்டானா? கடையில் வாங்கிட்டு வந்துதான் சாப்பிடுவானாமா? எந்த நேரத்திலையும் இவன் வசதியை இவன் குறைச்சிக்க மாட்டானா? வாங்கின கடனை அடைக்கணும்னு தோணாது. அவனை விடுங்க, நானும் இன்னும் சாப்பிடல. உங்களுக்கு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. உங்ககிட்ட கேட்டனா? பாப்பா சாப்பாட்டு நேரமாயிருச்சு, எங்க இன்னும் காணான்னு பார்த்தேன். என்னடா வேலை அதிகமா? ஆம்பா நீ நிறைய சவாரி வந்துச்சுப்பா. எத்தனை சவாரி இருந்தாலும் விடல, எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டேன். அதான் டயர்டா இருக்கு, மூஞ்சி வெளியிட்டு வந்துடுறேன். மீனா அவ எங்க இருக்கா? நல்லா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப தலைவி வேற ஆயிட்டாங்கல்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்றா. மீனாவும் கடனை அடைக்கிறதுக்காக இதை கஷ்டப்படுறான்னு சொல்றா. இவனை மாதிரி ஒன்றும் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிடல. ஓ சார் பிரியாணி சாப்பிட்றாரா? ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் போல. சாப்பிட்டோம். மீனா என்ன மீனா முகலாம் வாடி போயிருக்குது, வேலை அதிகமா? ஆமாங்க, கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்தேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஏமா நிறைய ஆர்டர் எடுக்கிற? கடன் அடிக்கிறதுக்கு காசு சேர்க்கணும்ல மாமா. நீ நானும் கடன் அடிக்கிறக்காக காலில இருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரோம். ஒரு கடையில மசாலோட சூப்பரா போட்டிருந்தான். வாசனை அப்படியே மூக்க தொலைச்சிச்சு. சாப்பிடலான்னு பார்த்தேன். எதுக்கு இந்த நேரத்தில் தேவலாம் மீன் செலவு பண்ணிட்டுன்ட்டு தண்ணியை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அங்க பாருங்கண்ணே, உட்காந்து பிரியாணியை கட்டிட்டு இருக்கிறான். இதுல அம்மா என்னன்னா நம்மள ஊர் சுத்திட்டு வரோன்னு சொல்றாங்க. முத்து, ஊர் உலகம் 1000 பேசுண்டா, அதெல்லாம் கண்டுக்காத. ஆம்பா கண்ணாசன் கூட சொல்லியிருக்காருப்பா, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. சூப்பர் பாட்டு பாது. அவர் சொன்ன மாதிரி யாரு எதை சொன்னாலும் நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. நாய் குறைக்கதான் செய்யும், வேற ஒன்றும் செய்யாது. இவன் ஏன் குறைக்கிறான்? என்னடா அப்பா நாயின்னு சொன்னார, என்னைய உங்களையா? கண்டுக்காம விட்டுட்டேன்னா நம்மள இல்லைன்னு அர்த்தம். ஏமா நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, வீட்டுல மாவு இருக்கு, சாப்பிட ரெடி பண்ணிடுறேன் மாமா. என்னம்மா இது, 2 பேரும் கடனை தீக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்றீங்க. ஹோட்டலையாவது சாப்பிட்றது இல்லையா? வீட்லயும் வந்து வேலை செய்யணுமா? இல்லப்பா, நாங்க மிச்சம் பண்ற ஒவ்வொரு ரூபாயும் இந்த கடனை கட்டுறதுக்காக உதவும்பா. அதனால தான் பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். நீங்க 2 பேரும் யோசிச்சு இந்த வீட்டுக்காக வேலை செய்யறீங்க. ஒருத்தர் எந்த கவலையும் இல்லாம லெக் பீஸ் சாப்பிட்றான் பாரு. பா அவன் என்ன சும்மாவா செய்யறான்? எல்லாம் பிளானோட தான் செய்யறான். என்ன பிளானு? பா அவன் ஏன் காலைல இருந்து நைட் வரைக்கும் ஓட்டுறான்? இந்த வீட்டுல என் பங்கையும் அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. அவன் அதுக்காக தான் வேலை செய்யறான். டே முட்டாள், முத்து நம்ம வீடு கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். அதை கூட உன்னால தப்பாதான் யோசிக்க முடியுமா? ஏய் மனோஜ், மீதியா சாப்பிடு. அப்பாவை தேவையில்லாம கத்த வைக்காது. அப்புறம் எனக்கு இருக்கிற பசியில உன்னை கடிச்சே தின்றும் பாத்துக்க. ஏங்க விடுங்க, அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நான் உண்மையை தானே சொன்னேன். ஏய் டேய் வாயை மூடிட்டு சாப்பிடேன்டா. வாய் மூட்டை எப்படிமா சாப்பிடுறது? அப்பா கையில பத்திரத்தை போட்டு வெளியே சொன்னா வாய் மட்டும் தானே இருந்தா அந்த மாதிரி சாப்பிடா. ஏங்க நீங்க Dress மாத்திட்டு வாங்க, நான் சாப்பிட ரெடி பண்ணி வைக்கிறேன் போங்க. மாமா உங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுவா. அவருக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன். மீனா நீ இட்லி ஊத்தி வையே, நான் அதை மட்டும் சாப்பிட்றேன். ஸ்ருதி, இந்த அதுல 1 லட்சம் இருக்கு. என்ன திடீர்னு? இல்ல முத்துவும் மீனா நீயும் கடன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. என்ன பண்றது, எல்லாம் உன் அண்ணன் மனோஜ் பண்ற வேலை. அவர் செஞ்ச தப்புக்கு முத்து மீனாக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. மனோஜும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறது இல்ல. மனோஜ் மட்டும் ஏன்டா இப்படி இருக்காரு? அவனெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் என்னைக்கு தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேற்றிருக்கான். பாவுண்டா, இப்ப அவரால முத்து மீனா தான் கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஏய் எனக்கு என்னடா ப்ராப்ளம்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஒரே ஃபேமிலில இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஆனா அது சரி, இந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ண? என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினேன். இதை அவங்க கிட்ட கொடுத்துடலாம்ல. என்ன யோசிக்கிற? இல்ல 48 lakhs டெட் இருக்கு. அதுல 1 lakh மட்டும் கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த 1 lakh வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? நாம கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 lakhs கொடுத்தா கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது ஸ்ருதி. ஆனா திடீர்னு 10 லட்சத்துக்கு நாம எங்க போறது சொல்லு? நம்ம ஹோட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த செலவே நமக்கு கரெக்டா இருக்கு. அவ்வளவு பணம் இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? இப்போதைக்கு என்னால ரெடி பண்ண முடிஞ்சது இவ்வளவுதான். பேசாம நான் ஒன்னு செய்யட்டா? என்ன? நான் வேணா என் அச்சா கிட்ட 10 lakhs கேட்டு பாக்குறேன். நான் கேட்டா அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. 10 lakhs என்ன, அதுக்கு மேலேயே கூட கொடுப்பாரு. சொல்லு, நான் என் வீட்ல கேட்கவா? வேணாம் ஸ்ருதி, கரெக்டா இருக்காது. ஏன்டா இப்படி சொல்ற? ஏற்கனவே எங்க அப்பாக்கும் உங்க அப்பாக்கும் ஆவாது.
எங்க அப்பா யாரையும் எதிரியா நினைக்க மாட்டாரு. பட் உங்க அப்பா பெரிய போஸ்ட்ல இருக்கிறதால எங்க அப்பா கொஞ்சம் சாதாரணமா தான் பாக்குறாரு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது? என் அப்பாவோட கேரக்டர் அப்படி. ஆனா அதுக்கும் நம்ம பணம் கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. இல்ல, எங்க அப்பாவும் இதை வேணாம் தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவர்கிட்ட கேட்க தோணல. இது நம்ம வீட்டு ப்ராப்ளம். உங்க அப்பா கிட்ட காசு கேட்கறது சரியா வராது ஸ்ருதி. டேய், கடனா தானே வாங்குறோம், திரும்ப கொடுத்துடலாம். இல்ல ஸ்ருதி, அதெல்லாம் சரி வராது, விட்டுரு. ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்சத்தை மட்டும் கொடுப்போம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கடன் குறையும்ல. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். இங்க பாரு ஸ்ருதி, இந்த 1 லட்சம் அவ்வளவு பெரிய கடனுக்கு ஹெல்ப் பண்ணாததான். ஆனா முத்துவும் அண்ணியும் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்போதைக்கு இதை கொடுப்போம், மீதி அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இதை எடுத்து உள்ளவே காலையில கொடுக்கலாம். வா மீனா. மீனா, இது உன் செயினை வச்ச பணம், இது பாட்டி கொடுத்த டாலரை அடகு வச்சது. ரெண்டையும் சேர்த்து 9 லட்ச ரூபா நம்ம கையில இருக்குது. என்னாச்சுங்க? உன் கழுத்துல தங்கச்சியின் பல இருந்துச்சு. பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மஞ்சக்கயிறுக்கே வந்துட்டா. அதனால என்னங்க, இந்த மஞ்ச கயிறு நிலைச்சிருந்தா போதும் எனக்கு. தங்கம் தானே, நம்ம சம்பாதிச்சு அப்புறமா வாங்கிக்கலாம். கவலைப்படாத, அதையும் நான் சீக்கிரமா வாங்கி கொடுக்குறேன். இது நேற்று சவாரியில் டீசல்லாம் போக வந்த மிச்ச காசு என்ன. இதே நீ பூ வித்த பணம் இந்தா புடி. ரெண்டையும் சேர்த்து 5000 ரூபா இருக்கு. இன்னொரு 95,000 ரூபா இருந்தா போதுமினா, முழுசா 10 லட்சம் வந்துடும். சீக்கிரம் சேர்த்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு பூ ஆர்டர் கிடைச்சிருக்குங்க, அதுவும் கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டரா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நம்ம சங்கத்து சார்பா தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அக்கா சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுல எப்படியும் எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கு லாபம் மட்டும் 35,000 கிடைக்கும். சூப்பர் மீனா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடன் அடிச்சலாம்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆமாங்க, என்ன ஒண்ணு, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இப்படியே வேலை செஞ்சோம்னா கடனை சீக்கிரம் அடிச்சிடலாம். கடைசியா பத்தலனா கூட வெளியே கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம். சரி பாரு, இப்போதைக்கு நம்ம கிட்ட 9,00,000 ரூபா இருக்கு. இன்னொரு 95,000 ரூபா இருந்துச்சுன்னு ஏன் நாளைக்கு அந்த ஃபைனான்சியரை பார்த்து 10 லட்ச ரூபாயா கட்டிடலாம். ஒரு சின்ன சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். வருங்க, நம்ம முடிக்கணும்னு கடவுள் மனசு வச்சுட்டாருன்னா கண்டிப்பா வரும். அந்த வரேன்டா ரவி. வாடா ரவி, வா வா. என்னடா நீ அண்ணியும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க போல இருக்கு. நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அண்ணி வண்டி ஃபுல்லா ஃப்ளவர் பேக்கை மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில போயிட்டு இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு ரவி? கஷ்டப்பட்டாதானே நம்ம கடன் எல்லாம் அடைக்க முடியும். உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஆமா அண்ணி. முத்து, இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்தா. 1 லட்சமா? எதுக்கு? இல்ல, பாவம் நீயும் அண்ணியும் கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிறீங்கல்ல, அதான் எங்களால முடிஞ்சது இந்த 1 லட்சம் வச்சுக்கோ. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, நான் பாத்துக்கிறேன், நீ விடு. நான் தான் வாங்கி கொடுத்தேன். டேய், மனோஜ் பண்ண தப்புக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்கடா. டேய், இதை நான் ஒன்னும் அவனுக்காக பண்ணலடா. நம்ம அப்பா நீ உடஞ்சு போயிருந்தாரு, அதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. எனக்கும் அப்பாவை நினைச்சு கஷ்டமா தான்டா இருக்கு. என் பங்குக்கு நானும் ஏதாவது செய்யணும்ல. டேய் வேணாம்டா ரவி, நாங்க பாத்துக்கிறோம்டா. வாங்கிக்கோங்க முத்து. மீனா, வாங்கிக்க சொல்லுங்க. நாங்க என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸா? நாங்களும் இந்த வீட்ல தானே இருக்கோம். அதுக்கில்ல ஸ்ருதி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இப்பதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்களும் இப்பதான் கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? இன்ஃபேக்ட் நீங்க இதை செய்யணுங்கிற அவசியமே இல்ல. மனோஜ் தான் அந்த காசை கொடுக்கணும். அவன் கொடுக்கலாம் மாட்டான், இன்னும் கடனை வேணா அதிகமாக்குவான். அது என்னமோ உண்மைதான்டா ரவி. அவன் கடன் அடைப்பான்னு நம்பி நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் ஏன் வீடு போய் நம்ம எல்லாரும் நடு ரோட்டில் தான் நிற்கணும். டேய், என்னால முடிஞ்சது நானும் செய்யறேன்டா, தயவு செஞ்சு வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க முத்து. சரி. டேய் முத்து, 48 லட்ச ரூபா கடனுக்கு 1 லட்ச ரூபா தான் கொடுத்தானே தப்பா நினைச்சுக்காதரா. சே, நான் என்ன அப்பலாம் நினைக்க போறேன்? இல்லடா, நம்ம ஃபேமிலிக்காக நீயும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுல நாங்களும் ஒரு சின்ன பங்கா இருக்கணும். உங்களோட கஷ்டத்துல நாங்க எப்பவும் கூட இருப்போங்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறோம். இது போதும்டா ரவி, பணம் கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லடா. நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தரா கூட நிற்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அது போதும்டா. நம்ம கூடி சீக்கிரம் இந்த கஷ்டத்துல இருந்து வெளில வந்துடலாம். சொல்ல போனா இப்ப நீங்க பண்ணிருக்கிறது தான் ரொம்ப பெரிய உதவி ரவி. 9,05,000 ரூபாய் நாங்க சேர்த்துட்டோம். அப்படியா? கிரேட் மீனா. அதுக்குள்ள எப்படி? ஆமா, உங்க தாலி செயின் எங்க? டேய், அண்ணி செயினை வித்துட்டீங்களா? ஆமாடா, அதில் தான் 5 லட்ச ரூபா ரெடி பண்ணோம். இப்பதானடா வாங்கி கொடுத்த. என்ன மீனா நீங்க செயினை போய்? பரவாயில்ல ஸ்ருதி, செயினை நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நாம எல்லாரும் இந்த வீட்ல சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் மாமாவோட ஆசை, அது போதும். பணம் கொடுக்க வேண்டியது மனோஜ், ஆனா அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நீங்க இவ்ளோ எஃபர்ட் போடுறீங்க, அதுக்கு உங்க தாலி செயினையே கொடுத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மீனா. என்ன விஷயம்? என்னது? பார்த்தா தெரியலையா? உன் பிஸ்னஸ் இதை வச்சு தான் நடக்குது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். 10 லட்சம் இருக்கு. என்ன அப்படி பார்க்குற? எப்படா அதுக்குள்ளே இவங்களால இவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடிஞ்சது? அதானே. நான் எப்பவுமே மகாலட்சுமி வந்தா ஏத்துப்பேன், திருப்பி அனுப்ப மாட்டேன்.
நான் வெளியே அனுப்புற மகாலட்சுமி வட்டியோட சேர்த்து சம்பாதிச்சு திரும்ப கொண்டு வருவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, மகாலட்சுமி சாமி நல்ல பணத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. உன்ன மாதிரி அடுத்தவங்க உழைப்ப உறிஞ்சிறவங்க பணத்தில் பாவம் தான் இருக்கும். அது இருக்கட்டும். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஒரு கார் டிரைவரால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடிஞ்சது? நான் சந்தேகப்படுறியா? ஐயோ அதெல்லாம் இல்லை, இவ்வளவு ஷார்ட் டைமில் இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கே, அதான் கேட்டேன். வெறிதான், எங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை மீட்கணுங்கிற வெறி. அதனால தான் நாங்கள் 2 பேரும் வெறியோட உழைச்சிருக்கிறோம். பாதி சாப்பாடு பாதி தூக்கணும் உழைச்சதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் அந்த பணத்தை போட்ட முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தனா கூடிய சீக்கிரம் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுவோம். முதல்ல பணத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கான ரெசிப்ட் கொடுங்க. அதுல தெளிவா நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம், இன்னும் பணம் எவ்வளவு மீதி கொடுக்கணுங்கிறத எழுதி கொடுங்க. ஆனா மிஷினில் போட்டு என்னங்க பாத்தியா மீனா, இந்த 10 லட்சத்தை சம்பாதிக்க நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த மிஷின் அதை 5 நிமிஷத்தில் எண்ணி முடிச்சிச்சு. கரெக்டாக இருக்கு சார். அதுக்கு ரெசிப்ட் ரெடி பண்ணி கொண்டு வா. ஓகே சார், ரெடி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி தர சொல்லுங்க. ஆமாம், நீ முதல்ல எவ்வளோ வட்டி போட்டியோ அந்த அமௌண்ட்டை தெளிவாக போட்டு தர சொல்லு. ஏன்னா என் அண்ணன் உன்ட்ட எவ்வளோ பணம் வாங்கினா அதில் நீ வட்டிக்கு மேலே வட்டி போட்டியானலாம் எனக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் தெளிவாக போட்டு தர சொல்லு. அவங்க சொன்ன மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வா. ஓகே சார். தப்பா எடுத்துக்காதீங்க, எதையுமே கரெக்டா பண்ணாதான் சரியா இருக்கும். அதெல்லாம் தெளிவாக போட்டு தரேன், ஏன் கவலைப்படுறீங்க? முத்து, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. பணத்தை கொடுத்ததுக்காக ரெசிப்ட் கரெக்டாக வாங்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க உன் கூட இருக்க வரைக்கும் உன்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, போட்டோ எடுத்துக்க. ஆ. கூடிய சீக்கிரம் நாங்க மிச்ச பணத்தையும் கொடுத்துருவோம். சீக்கிரம் கட்டுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு அவங்க இங்க வந்துட்டு போறாங்க? வட்டி கட்ட வழி இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கையில கால விழுந்து கெஞ்சினாங்களா? இல்லை, 10 லட்ச ரூபா அசலை கட்டிட்டு போகிறாங்க. 10 லட்சம் அசல கட்டிட்டாங்களா? அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அவங்களுக்கு? அவங்க போகிற வேகத்தை பார்த்தா முழு கடனையும் சீக்கிரம் அடைச்சிருவாங்க போல இருக்கு. 48 லட்சத்தை முழுசா அடைச்சிருவாங்களா? விட மாட்டேன். முத்துவும் மீனாவும் தெருவில் வந்து நிக்கணும், அதுதான் என்னோட லட்சியம். அவங்களை எப்படி நான் கடன் அடைக்க விடுவேன்? கடனை கட்டிட்டு சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்வோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். நான் என்ன முட்டாளா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வாங்கி வச்சுக்க தான் முடியும். நான் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? சட்டமும் அவங்களுக்கு சாதகமாயிடும். சட்டம் என்ன சட்டம்? அந்த சட்டத்தையே நம்ம பக்கம் திருப்புவோம். ஏன் அது நம்மளால முடியாதா என்ன? எனக்கு புரியல. நீங்க அன்னைக்கு அந்த வீட்டுல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, மனோஜ் இதுல ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு தான் ஏமாத்திருக்கான்னு. நான் நினைச்சா அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதைத்தான் நாம இப்ப பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? மனோஜ் அவங்க அப்பா அண்ணாமலை கையெழுத்த போலியா போட்டு தானே உங்ககிட்ட பணம் வாங்கினா. அந்த பத்திரம் இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க அது அவங்க அப்பா கையெழுத்துன்னு நம்பி தானே பணம் கொடுத்தீங்க. ஆமா. அப்போ மனோஜ் என்னை ஏமாத்தி அவங்க அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு போலியா என்ன சீட் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி இது ஃபோர்ஜரின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அவங்க தான் கடன் அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. 10 லட்ச ரூபாய்க்கு ரெசிப்ட் வேற அந்த மீனா கேட்டு வாங்கிட்டு போயிருக்கா. வாங்கட்டும், இதுல பணம் முக்கியம் இல்ல. அந்த மனோஜ் உங்களை ஏமாத்திருக்கான். அவங்க அப்பா கையெழுத்துன்னு நம்பி தானே நீங்க பணம் கொடுத்தீங்க. சட்டப்படி அதானே உண்மை. ஆமா. அதை வச்சுதான் நாம அவனை உள்ள தள்ள போறோம். இப்ப நமக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த குடும்பத்தோட மானம் தான் முக்கியம். பணத்தை ஈஸியா வாங்கிடலாம், ஆனா அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறது தான் பெருசு. அதைத்தான் நாம இப்ப பண்ணணும். இங்க மனோஜ்ங்கிறது யாரு? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அவர் அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். சார் என்ன சார் பிரச்சனை? மனோஜ் அவர் அப்பா கையெழுத்த போலியா போட்டு கடன் வாங்கியிருக்கிறதா ஃபைனான்சியல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏறா வண்டியில. ஏத்துங்க அவனை.